மாமிசத்தின்படி நடக்கிற வாழ்க்கை அல்ல என்றால் என்ன? இயேசு எதெல்லாம் இல்லையோ அதெல்லாம் மாமிசம் தான். ஒரு கோடி விஷயத்தை எழுதி கொள்ளுங்க, அதுல இயேசு இல்லாட்டா அது மாமிசம் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம ரொம்ப குழம்பி போயிடக்கூடாது. இயேசு எதிலெல்லாம் இருக்க மாட்டார் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நீங்க யோசித்துட்டாவே அதுல ஒரு அதை செய்தால் அது மாமிசம் தான். பொய்யோடு இருக்க மாட்டார், அது மாமிசம். ஏமாற்றங்களோடு இருக்க மாட்டார், அது மாமிசம். கலாச்சாரங்களோடு இருக்க மாட்டார், அது மாமிசம். இனங்களோடு இருக்க மாட்டார், அது மாமிசம். கொள்கை சட்டம் இதிலோடு இருக்க மாட்டார், அது மாமிசம். களியாட்டங்களோடு இருக்க மாட்டார், அது மாமிசம். இச்சைகளோடு இருக்க மாட்டார், அது மாமிசம். பொருளாசையோடு இருக்க மாட்டார், அது மாமிசம். சண்டையோடு இருக்க மாட்டார், அது மாமிசம். பிரிவினையோடு இருக்க மாட்டார், அது மாமிசம். சண்டைகளோடு இருக்க மாட்டார், அது மாமிசம். உங்களுக்கு புரிஞ்சிடும். நம்ம கோடி விஷயங்களை சொல்லலாம். இத மாதிரி நம்ம கோடி விஷயங்களை சொல்லலாம். எது மாமிசம் சொல்லுது? மார்க்கு 7:20 சொல்லுது, அதெல்லாம் மாமிசம் தான். கலாத்தியர் 5:19 சொல்லுது, அதெல்லாம் மாமிசம் தான். ரோமர் 1:29 சொல்லுது, அதெல்லாம் மாமிசம் தான். ஸ்தோத்திரம். ரோமர் 13 கடைசி பகுதியில் சொல்லப்பட்டிருக்கு, அதெல்லாம் மாமிசம் தான். 2 தீமோத்தேயு 3 கடைசி நாட்கள் கொடிய பாவங்கள் சொல்லப்பட்டிருக்கு, அதெல்லாம் மாமிசம் தான். ஸ்தோத்திரம். உங்களுக்கு புரியுதா எதெல்லாம் மாமிசம் சொல்லி? இப்போ புதிய மனிதனுடைய வாழ்க்கையில மாமிசத்தின்படி நடக்கிற வாழ்க்கை ஸ்டாப் ஆகுது.